കൊല്ലത്തുനിന്ന് ഇങ്ങനെ വരുമ്പോൾ വല്ല ഏതാவது റിട്ടേൺ கிடைக்கும் இங்கே இருந்து வரும்போதே அதான் നമ്മൾ അത്ര റേറ്റ് കുറച്ച് പറഞ്ഞത് കൊല്ലം போய் இது போயிட்டு வரும்போது 1500 ரூபாய். வணக்கம் மக்களே, இது 2வது நாள். இப்போ வந்து ஜடாயு போயிட்டு இருக்கோம். ரூமை வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஆட்டோவில் பேரம் பேசுறது வந்து நான் கிளிப்பில் போடுறேன். என்னென்னா எங்கள் ரூம்லேருந்து ஜடாயு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ரோப் காரில் போயிட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சிலை மட்டும்தான் இருக்கும்ல. ஆமாம், மருந்து சிலை, கழுகு சிலை ஜடாயு. அந்த ஸ்டோரி வந்து நாங்கள் மேலே வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. ஜடாயு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். ரோப் காருக்கு மேலெலாம் ஏறி போக முடியாது. மேலே ஏறி போகலாம், ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாகிடும். அதனால் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ரோப் காரில் போயிடலாம். ரோப் காரில் போகும்போது பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஜிபே, ஃபோன்பே எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ் தான் அங்கேயே போட்டிருக்காங்க. அதனால் வரும்போது கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. என்ட்ரி பாயிண்ட் உள்ள இங்கே தான் போனோம். டிக்கெட் எடுத்தாச்சு, மேலே போயிட்டு இருக்கிறோம். வாங்க செகண்ட் ஃப்ளோர் போகலாம். காரில் போக போகிறோம். அங்கே நடந்தும் போகலாம். நடந்து போனால் வந்து 1 கிலோமீட்டர் கிட்ட வரும் அப்படின்னாங்க. இன்னொரு நாள் நம்ம வந்து போய் பார்ப்போம். இப்போ ரோப் கார் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம், ஏன்னா வந்து சீக்கிரமாக கிளம்பணும். வாங்க ரோப் காரில் போய் பார்ப்போம். தாவுடா தாவு, கைப்புள்ள தாவு. உள்ள வந்துட்டோம். ஓகேங்க, ரோப் கார்ல ஏறியாச்சு. மேல போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் கை வைக்காத. இங்க இருந்து மேல போறதுக்கு வந்து 555 சார்ஜ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட்டு, அப்புறம் வந்து ரோப் காரு எல்லாத்துக்கும் சேர்த்து 555 ரெட். ஒருத்தர் இறங்குங்க. அப்படி தொட்டு கும்பிடுங்கடா. ஒன்றும் இல்லை, ஜடாயுனா என்னன்னா ஒரு வயதான கழுகு. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது அந்த வழியா இவர் வந்து பறந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து ராவணன் கூட வந்து சண்டை போட்டாரு. இவர் வயசு வந்து ரொம்ப அதிகன்றதுனால அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அப்போ ராவணன் என்ன பண்றாரு, கத்தியால வந்து கையை ஒரு இறகை வந்து வெட்டிடுறாரு. அப்போ அடிபட்டு கீழே விழுந்த இடம் தான் இது. உலகத்திலேயே வந்து பறவைக்கு வந்து பெரிய சிலை வச்சிருக்கிற இடம் வந்து இங்கே தான், வேற எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான்.
இந்தியா தானே, சீதை வந்து இந்தியா தான். இங்க இருந்து அவர் கடத்திட்டு போகும்போது அந்த வழியா பறந்துட்டு இருந்தாரு இவரு. இந்த வழியா எப்படி போனாரா? இந்த வழியானா நம்ம போற ஐட்டுக்கெல்லாம் இருக்காது, அவங்களாம் வந்து வேற எங்க போ. இந்த அளவு பறவை வந்து பறக்குதுன்னா அப்ப பாத்துக்கோ. இந்த ரக்கையில அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு இங்க. இதுதான், அதாவது இதுதான் வந்து சென்டர் ஆஃப் எர்த்ன்றாங்க. அது எப்படின்னு தெரியல, ஆனா இது வந்து நேரா இருக்கிறதா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே. இது வரைக்கும் ஸோ இதுவும் வந்து ஜடாயுவோட சிலை தான். இது வரைக்கும் வருது. வேற லெவல். வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க அது கோயில் மாதிரி உள்ள போலான்னு நினைக்கிறேன், ஆனா வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்கு, உள்ள மட்டும் போக முடியாது. மற்றபடி எல்லாமே ஒர்த்துங்க. நாங்க வந்து இங்க டைம் ஆயிடுச்சு வரலாம் நம்மன்னு யோசிச்சோம். சரி, இல்லை பசங்க வந்து சொன்னாங்க வந்து பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு, அதனால வந்தோம். இங்க ஜடாயு ஸ்டாச்சு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. இவங்களாம் வந்து சித்தருங்க. சுவாமி சத்யானந்த சரஸ்வதி. இது வந்து ராமரோட பாதம். அங்க இது இது என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, இவரு ஜடாயு வந்து இங்க ராவணன் கிட்ட சண்டை போட்டு அடிபட்டு கீழே விழுந்தப்போ ராமர் இங்க வந்து, அதாவது இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட்டா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஜடாயு வந்து சரி பண்ணாராம். அப்போ இங்க கால் தடம் பதித்ததுதான் இந்த ராமரோட பாதம். இது ஒரு காலே எவ்வளவு பெருசுன்னா ஒரு பாருங்க, ஆள் எவ்வளவு பெருசுல இருந்து பாருங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டர்ன். ஏண்டா கரெக்டா போடு. முடிச்சுட்டு இறங்குறோம். உண்மையிலே நல்லா இருந்தது, ஒரு அமைதியா இருந்தது. ஃபர்ஸ்ட் இங்க வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ரோப் காருக்கு தனியாக அதுக்கு ஒரு டிக்கெட்டு, எல்லாம் சேர்த்து 25 ஆகுது. வாங்கிட்டு போயிட்டு கீழே இறங்கிட்டோம். மணி இப்போ 1 ஆகுது. அடுத்து வந்து சென்னை ட்ரெயின் பிடிக்கணும். நாங்கள் காலையிலேயே வந்தது வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா இது சண்டேன்றதுனால கூட்டம் இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம், நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டிக்கெட் எடுக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டம் வந்து இதுக்கப்புறமா தான் வந்து மேலே போகணும். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குனீங்கன்னா ஆட்டோவில் வந்து இங்கே நிறைய இருக்கும். ஆட்டோவில் தான் எல்லா இடத்துக்குமே போக முடியும். அண்ணனோட நம்பர் வந்து அவர் தான் இன்னைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாரு. 9746885001. பேர் விஷ்ணு. ஓகே, ஆட்டோ நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. அண்ணா பைசா இல்லை சொல்லி என்ன. Oh, every brand new shit.